நல்லெண்ணெய் களியும் ஸ்ட்ரென்த் சூப்பர். என் இனிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் இன்றைக்கு ஒரு சில நேயர்களின் விருப்பத்துக்காக களி எப்படி செய்கிறதுன்றதை செய்து காட்ட போகிறேன். இது எங்களுடைய அம்மா எப்படி எங்களுக்கு செய்து கொடுத்தாவோ அதை அப்படியே நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஏன்னு சொன்னால் முதலெல்லாம் தேங்காய் பால் டின்னில் வார தேங்காய் பாலை வச்சு தான் நான் உங்களுக்கு களி செய்தேன். நான் குயிக்காக ஈஸியாக செய்யலாம்ன்ட்டு செய்து காட்டினேன். ஒரு சாப்பாடுன்னு சொன்னால் அதை எப்படி செய்யணும், ப்ராப்பராக செய்யணும் என்றதை நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப்போகிறேன். அதுக்காக நான் முதல் செய்தது சாப்பாடு இல்லைன்னு சொல்ல வரே இல்லை. அதை என்ன சொல்கிறேன், கடையில் வேண அரிசி மாவை வச்சு செய்யலாம், கடையில் வேண உளுத்த மாவை வச்சு செய்யலாம். ஒரு குழந்தை பிறந்த ஆக்களுக்கு நாங்கள் எவ்வளவு கவனமாக ஒரு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுப்போமோ அந்த களியை இன்றைக்கு எப்படி நான் உங்களுக்கு செய்கிறேன்னு செய்து காட்டுறேன்னு வாங்க. ஊரில் எங்களுடைய அம்மா எனக்கு செய்து தந்தது, எங்களுடைய அக்காக்களுக்கு செய்து கொடுத்தது நான் உங்களுக்காக செய்து வரேன் வாங்க. இதில் சிவப்பரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். நான் சிவப்பரிசி இந்த கப்பால் 2 கப் அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு நார்மலாக நீங்கள் தண்ணி குடிக்கிற ஒரு சில்வர் டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதால் தான் நான் இன்றைக்கு கலந்து போட்டிருக்கேன். இதில் போட்ட அவ்வளவு மாவையும் நான் இந்த களிக்கு நீங்கள் யூஸ் பண்ணணுமெண்டு இல்லை. இதில் இருக்கிற மிச்ச மாவை நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ சிவப்பரிசி எங்களோட ஊரில் நாங்கள் பொங்கலுக்கு பாவிக்கிற சிவப்பரிசி அதை தான் நான் களிக்காக ஊற போட்டிருக்கேன். இந்த அரிசி ஒரு 2-3 மணித்தி அளவு இந்த அரிசி உடைஞ்சி போகிற அளவு ஊறினால் போதும். ஓகே, இப்போ நாங்கள் இதை தண்ணியாக வடிய வைக்கணும், அதாவது வேற வைக்கிறேன்னு சொல்கிறது. அரிசியை கழுவி இப்படி ஒரு கண்ணறை உள்ள பாத்திரத்தில் இருந்தால் நான் வடிய வச்சுருக்கேன். தண்ணியை வடிய இது ஒரு 2-3 நிமிஷம் இந்தளவுக்கு வடிய வச்ச அப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய அவசரத்துக்கு. நான் இப்போ இந்த வடித்த அரிசியை ஒரு துணியில் போட்டு துவாயிலையோ துணியிலையோ போட்டு கொஞ்சம் நேரம் உலர விட போகும். அப்படின்னா கெதியாக தண்ணி காஞ்சிடும். அப்போ எங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு கப் அரிசிக்கு 2 கப் இதால் 2 கப் அரிசி எடுத்தேன்னா இப்போ நான் 3/4 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். கோது நீக்கினா உளுந்து. இதை கழுவிட்டு உளுந்து ஊற வைக்கணுமெண்டு இல்லை, இந்த இதில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக கழுவிட்டு தண்ணியை வடிய வச்சு பிறகு வறுக்க போகிறேன். ரெண்டு தண்ணியில் நல்லா கசக்கி கழுவணும். இந்த அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லி. இதை கழுவிட்டு இப்போ கழுவின உளுந்த இன்னொரு துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் உலர விடுறேன். இப்போ நான் உடைச்சி வச்சுருந்த தேங்காயை திருவ போகிறேன். களிக்காக ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன், அதை நான் திருவுறேன். இப்போ நான் திருவின தேங்காயை இந்த களிக்காக புளிஞ்செடுக்க போகிறேன். பால் புளிஞ்செடுக்க போகிறேன். திருவின தேங்காய்க்கு கொஞ்சம் சுடு தண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிணைஞ்சு புளிஞ்செடுக்கணும்.
கணக்க தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா சுடு தண்ணி விட்டுருக்குறேன். நல்லா கசக்கிட்டு முதல் புளிஞ்சு எடுத்துட்டு தான் அரைக்கணும். அப்போ நல்லா பால் வரும். நல்ல தேங்காய், நல்ல பால் வந்துருக்குது. இப்போ இந்த புளிஞ்ச தேங்காய் பூவை ஒருக்கா அரைக்க போகிறேன். அப்போ அதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி சேர்க்குறேன். அப்போ நல்ல பால் வரும். சூட்டோட இருக்கிறதுல நல்லா உருவிட்டு வாவ். இன்னும் ஒரு தடவை புளிஞ்செடுக்கலாம். கண்டிப்பாக தேங்காயை 3 தடவை புளிஞ்செடுக்கணும். நாங்கள் நோம்பெல்லாம் எங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் கறிக்கு பால் எடுக்க 1ஆம் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் என்று சொல்லி எடுத்து வச்சிருக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே அடியாக சேர்த்து எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் களிதானே கிண்ட போகிறோம். இப்போ எங்களுக்கு இப்போ 3ஆம் பால் 2ஆம் பால் அப்படி எடுக்க தேவையில்லை. எல்லாத்தையும் ஒரே அடியாக புளிஞ்சு எடுக்கிறேன். மூன்றாம் தரம் அரைச்சிருக்கிற தேங்காயை இதுக்கு மேலே இனி அரைக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் கழுவி உலர போட்ட உளுந்தை வந்து வறுக்க போகிறேன். இதை வந்து நல்ல வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். அதே நேரம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் இந்த உளுந்து வரணும். அது வரையும் கையை விடாமல் அப்படியே கிளறி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் உளுந்து நல்லா வறுபட்டுடும். இப்போ வந்து உளுந்து சிவத்து கொண்டு வருது. இப்போ தான் நல்லா நெருப்பை கூட்டி விட்டு வறுக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் அது மேலே கருகின மாதிரி இருக்கும், வறுபட்ட மாதிரி. ஆனால் உள்ளே வறுபடாது. நெருப்பை குறைச்சி விட்டு வறுக்கணும். நான் இப்போ இது வறுக்க தொடங்கி கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டுது. இப்போ தான் லைட்டாக கலர் மாறிக்கொண்டு வருது. இப்போ உளுந்து வறுபட்டுட்டது. இதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். இப்போ நான் இந்த வறுத்து வச்சிருந்த உளுந்தை வந்து இந்த அரிசியோடு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா உலர்ந்து இருக்குது. இந்த உளுந்தையும் அரிசியை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து
1 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி சீரகம். இப்போ நான் இந்த மினி மில்லில் அரைக்க போகிறேன். இந்த அரிசியையும் உளுந்தையும் அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா சீரகம் மிளகும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். இப்படி நீங்கள் அரைச்சி வச்சிங்களன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு களி செய்யணும், புட்டு செய்யணும்னு சொன்னால் இதை எடுத்து தண்ணி விட்டு குழச்சி செய்யலாம். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாவ், என்ன வாசம் அடிக்குது! அந்த மிளகு சீரகம் உளுந்து வேறு லெவல். இப்போ இதை அரைக்கலாம். இதை அரைக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் ஒருக்கா எப்படி கட்டை இல்லாமல் இருக்கணுமன்றதுக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் செய்ய போகிறது புட்டு களி. அப்போ இதில் வந்து எந்த ஒரு கழிவு பொருட்களும் இல்லை. இப்போ நாங்கள் அரிச்சு போட்டு இப்படி கட்டி கட்டியாக இருக்கிறதால தான் நாங்கள் அரிக்கிறோம். உளுந்து, அரிசி, மிளகு, சீரகம் இன்னொரு வாசமாக இருக்குது. இப்போ நான் புளிஞ்சி வச்சுருந்தா 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு சட்டிக்குள்ள ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். தேங்காய் பால். இப்போ இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இதில் வந்து நான் 1 லிட்டர் தேங்காய் பால் புளிஞ்சு கொதிக்க வச்சுருக்கிறேன். இதில் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த கப்பால் 2 கப் அரிசியும், நார்மலாக இந்த கப்பை வந்து 2 கப் அரிசியும் 3/4 கப்பு உளுந்தும் எடுத்து மிளகு சீரகம் போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இவ்வளவு மாவையும் களிக்கின்றதாக இருந்தால் நிறைய. இப்போ நீங்கள் குழந்தை பிறந்த அம்மாக்களாக இருக்கட்டும், வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் இந்த களியை கொடுக்கும்போது இந்த களியை இப்போ உடனே அரைச்ச உடனே கொஞ்சத்தை செய்யலாம். மிச்ச மாவை லைட்டாக வறுத்து போட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிங்களன்னு சொன்னால் காலையில் எழும்பின உடனேயோ அல்லது சாயந்தரத்தில் பின்னேற வேளையிலையோ அவங்களுக்கு நீங்கள் களியை கிண்டி கொடுக்கலாம். அடுத்தது நார்மலாக இந்த களியை சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து இதுக்குள்ளே சீனி போடலாம், சர்க்கரை போடலாம். நான் இப்போ சீனியும் போட போகிறதில்ல, சர்க்கரையும் போட போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் இதுக்குள்ளே இந்த களிக்குள்ளே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். அதுதான் குழந்தை பிறந்த அம்மாக்களுக்கும் சரி, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளுக்கும் சரி அந்த களியை செய்து கொடுக்குறது. அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதனால் இந்த தேங்காய் பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த அரிசி மாவு எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக அடுக்க போகிறதில்ல. இந்த கப்பால் இந்த கப் போட்டனோ அதே கப்பால் 3 பேர் சாப்பிடக்கூடிய களி இருக்கு வெறும். இதில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தேங்காய் பால் கொதித்து வந்துட்டுது, நல்லா கொதிச்சிட்டுது. அடுப்பை நல்லா குறைச்சி விடணும். குறைச்சி விட்டுட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லை கரைஞ்சி அப்படியே திரண்டு வரும். போட்ட உடனே இறக்கி வைக்கக்கூடாது. இப்போ நான் நெருப்பாக நல்லா குறைச்சி தான் வச்சுருக்கிறேன். நல்லா திரண்டு வரணும். உங்களுக்கு இனிப்பு வேணுமென்று சொன்னால் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கொள்ளலாம், பனங்கட்டி சேர்த்துக்கொள்ளலாம், சீனி சேர்த்துக்கொள்ளலாம். நான் ரெண்டுமே சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு பிறகு நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன்.
களி வந்து இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்க. இந்த மாவெல்லாம் நல்லா அவிஞ்சு அது பிறகு கரைஞ்சி ஒன்று சேர்ந்து நல்லா வந்துட்டுது. உருள்ற பதம் வரைக்கும் இறக்கி வச்சா காணும். அங்கே இப்போ உருண்டு வர தொடங்கிட்டுது. ஓகே, இந்த பதத்திலேயே நீங்கள் இறக்கினால் போதும். ஓகே, இறக்கி வைக்கலாம். இதை நாங்கள் வலித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி விடுவோம். எல்லாம் நல்லா செட் ஆகி வந்துடும். அதுக்கு பிறகு சாப்பிட தொடங்கலாம். மூடியை போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு பிறகு களி எடுத்து இன்னொரு வாசம் பண்ணுறீங்க. வாவ், இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இந்த களிக்கு மேலே நல்லெண்ணெய் விடுறேன். பழைய ஞாபகம் எல்லாம் பெறுது. இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு எப்படி சொல்கிறேன், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நல்லெண்ணெயும் களியும் ஸ்ட்ரென்த். நிறைய பேர் நினைக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டது எங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு திங்க் பண்ணுற ஆக்களுக்கு நான் எதுவும் சொல்ல இயலாது. அது உங்களோட விருப்பம். நான் சொல்கிறேன், இந்த நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றது வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாத்துக்குமே நல்லது. கண்டிப்பாக குழந்தை பிறந்த அம்மாக்களுக்கும் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்கணும். சூப்பர். நிறைய பேர் வந்து ஊரில் எங்களுடைய அம்மாக்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற இந்த களியை காலையிலேயும் பின்னேரத்துலேயும் சாப்பிட தந்திருப்பேன். இப்படி யாரெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களோட பதிலுக்கு நான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சூப்பரான களி. உங்களை பார்க்க வச்சு எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் செய்த மாதிரி இந்த களியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே மிச்ச மாவை நான் லைட்டாக வறுத்து வைக்க போகிறேன். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் ப்ராப்பரான களியை நீங்கள் செய்யணும். செய்து பாருங்கோ. இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு உளுத்தங்களி செய்து காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.